இந்த உலகத்தில் மனிதன் பிறந்தது முதல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவனுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக பல்வேறு வழிகாட்டுதல்களை இறைவன் அமைத்து வைத்திருக்கிறான். குழந்தை பருவத்தில் தாயின் அரவணைப்பில் வளரும் மனிதன் சற்றே வளரும் பருவத்தில் தந்தையின் கையை பிடித்து வெளி உலகத்தை காண்கிறான். பிறகு ஆசிரியர்கள் மூலம் கல்விக்கான வழிகாட்டுதல்களை பெற்று படித்து முடித்த பின் வேலைக்கு செல்கின்ற இடத்தில் அனுபவமுள்ள நிபுணர்கள் மூலம் வழிகாட்டுதல்களை பெறுகிறான். இத்தகைய பல வழிகாட்டுதல்கள் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் உலகத்தில் வாழ்ந்ததே இல்லை. உலக ரீதியாகவும் மார்க்க ரீதியாகவும் பல்வேறு வழிகாட்டுதல்களை இறைவன் வழங்கி மனிதன் சீரான வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்க கற்றுத்தருகிறான். இதை திருமறையில் பல இடங்களில் இறைவன் மனித குலத்திற்கு வழங்கிய வழிகாட்டுதலை பற்றி எடுத்து கூறுகிறான். நமது ஐக்கிய நல கூட்டமைப்பு நமது ஊர் நமது பொறுப்பு என்ற அடிப்படையில் பல்வேறு வழிகாட்டுதல்களை கடந்த 15 ஆண்டுகளாக சிறப்பாக செய்து வருகிறது. அதில் ஒன்றான வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை UTPS மூலமாக 18 வயது முதல் 35 வயது வரை உள்ள குறைந்தபட்சம் 10வது முதல் டிகிரி வரை படித்து உரிய வேலைவாய்ப்பினை தேடும் இளைஞர்களுக்கு வழிகாட்டும் வகையில் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது. நம் சமூகத்தின் எதிர்காலத்தின் தூண்களாக விளங்கப் போகிறவர்கள்தான் நம் முன் இருக்கும் இன்றைய இளைஞர்கள். அவர்களுக்கு உரிய வழிகாட்டுதல்கள் கிடைத்தால் அவர்களும் வெற்றி பெறுவார்கள். எதிர்கால சமுதாயமும் சரியான திசையில் பயன்பெறும். கடந்த 40 ஆண்டுகளில் நம் சமுதாயம் இத்தகைய வழிகாட்டுதலில் சற்றே பின்தங்கியதால் இன்று பல்வேறு அரசு துறைகள் மற்றும் கார்ப்பரேட் கம்பெனிகளில் உயர் பதவிகளில் நம் இளைஞர்கள் பணி செய்யும் சூழல் உருவாகவில்லை. ஆரம்ப நிலை பள்ளிக்கல்வியை பாதியிலேயே நிறுத்திவிட்டு வெளிநாட்டிற்கு தகுதியில்லாத வேலைக்கு சென்று சம்பாதிக்க விரும்பிய நம் சமுதாயம் அரசு துறைகளிலும் மற்ற ஆராய்ச்சி துறைகளிலும் ஆளுமைகளை உருவாக்க தவறிவிட்டதின் பாதிப்பை இன்று நம் கண்முன் பல்வேறு அவலங்களை காட்சிகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் இன்றைய சூழ்நிலையில் இளைஞர்களை வழிகெடுக்கும் சாதனங்கள் அதிகம் நிறைந்துள்ளன. அவற்றில் சற்று சறுக்கினாலும் போதைப் பழக்கம், ஆன்லைன் விளையாட்டு, சூதாட்டம் போன்ற தீய வழிகளில் அகப்பட்டு தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் படுகொழியில் தள்ளிவிடக்கூடிய அபாயகரமான சூழ்நிலைதான் நம் கண்முன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இத்தகைய அவலங்கள் தொடராமல் இருக்க நல்லதை ஏவி தீயதை தடுக்கும் வழிகாட்டுதல்கள் அவசியம் தேவைப்படுகிறது. இத்தகைய வழிகாட்டுதலில் ஒன்றான இறைவனின் பொருத்தத்தை பெற்றுத்தரும் ஆகுமான வழியில் சம்பாதிக்க திறன் மேம்பாட்டுடன் கூடிய வேலைவாய்ப்பினை பெற்றுக்கொள்ள பல்வேறு வழிகாட்டுதல்களை நமது ஐக்கிய நல கூட்டமைப்பு செயல்படுத்தி வருகிறது. இன்றைய நவீன யுகத்தில் வேலைக்கு ஏற்ற திறனில்லாத காரணத்தால் உயரிய மேற்படிப்பு படித்தவர்களும் வேலையின்றி உணவு டெலிவரி, ராப்பிடோ போன்ற படித்த படிப்பிற்கு சிறிதும் சம்பந்தமில்லாத வேலையை தேர்ந்தெடுக்கும் அவல சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இத்தகைய நிலைமையை மாற்ற விரும்பும் இளைஞர்களை வேலைக்கு விண்ணப்பிக்கும் முன் அத்துறை சார்ந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியை பெற்றுக்கொள்ள இளைஞர்களுக்கு வழிகாட்டுகிறது நமது ஐக்கிய நல கூட்டமைப்பு. இதை செயல்படுத்த பல்வேறு அரசு சார்ந்த பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் முன்னணி கார்ப்பரேட் கம்பெனிகளின் மூலம் நேரடியாக வேலைவாய்ப்பினை பெற்றுத்தரும் குறுகிய கால திறன் மேம்பாட்டு பயிற்சிகளில் நம்முடைய இளைஞர்களை சேர்த்து அவர்களுக்கு உரிய வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வழிகாட்டுதல்களை வழங்குகிறது நமது ஐக்கிய நல கூட்டமைப்பின் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புத்துறை. நம்முடைய வழிகாட்டுதல் மூலம் பள்ளிப்படிப்பை பாதியிலேயே விட்ட இளைஞர்கள் பலர் ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர், AC டெக்னீஷியன், 4 வீலர் மற்றும் 2 வீலர் டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் ஷெஃப், சோலார் இன்ஸ்டாலர், கனரக வாகன டிரைவர் போன்ற திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை பெற்று இன்று குறைந்தபட்சம் ரூபாய் 15,000 முதல் 20,000 வரை நிலையான வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய வெற்றி பெற்றவர்களின் சிலருடைய காணொளியை இப்பொழுது தங்கள் முன் மகிழ்ச்சியாக சமர்ப்பிக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது நைனார். UNWO ட்ரஸ்ட் மூலிமா எனக்கு மெயின்டெனன்ஸில் TIயில் 2 மாதம் கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. இப்போ நான் UAEயில் அபுதாபிக்கு அஜ்மல் ஸ்டீல்ஸ் டியூப்ஸ் கம்பெனியில் மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸுக்கு செலக்ட் ஆகியிருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல். என் பேர் அப்துல் சலாம். இங்கே முருகாப்பா குரூப்ஸில் ட்ரைனிங் அனுப்பிச்சிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் 2 மாதம் நல்லபடியாக போயிடுச்சு.
2 மாதத்துலேயே அதுக்கப்புறம் அபுதாபிலேருந்து ஒரு ஆஃபர் லெட்டர் எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் வந்துச்சு. இப்போ நான் போகிறது அபுதாபிக்கு நான் போகிறேன், 4 டெக்னீஷியனுக்காக போகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது இர்ஃபான். சோலார் இன்ஸ்டாலேஷன் ட்ரைனிங் 3 months கோர்ஸ். ட்ரைனிங் முடிஞ்சு இப்போது ஆன் ஜாப் ட்ரைனிங்க்கும் கூட்டிட்டு போனாங்க எல்லா இடத்துக்கும். சிட்டிஸ் வந்து 2 lakh சிட்டிஸ் வந்து வேறு இடம் வருது சார். நம்ம வந்து டி முருகப்பா குரூப்ன்ற ஆவடியில் ஒரு கம்பெனி இருக்குது. ஃபுட் லிஃப்ட் மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன் நம்ம கற்றுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில் இப்போ நம்ம ஒரு ஸ்கில் அப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்குது நமக்கு. என்னோடய பேர் முகமது ஷிப்லி. நான் கேரளாவிலேருந்து வர்றேன். எல்லாமே நல்லா சொல்லித்தராங்க. ஓஜிடி இருக்குது, ட்ரைனிங் இருக்குது, கம்பெனியில் ட்ரைனிங் இருக்குது. எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடச்சிருச்சு டாட்டா கம்பெனியில். கம்பெனினா எப்படி இருக்கும், உள்ளே என்னென்ன வேலை பார்க்காங்க அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். நானும் ஊர்களில் வேலை பார்த்து லோக்கலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் நண்பர் மூலியமாக இது சொன்னாப்புல ஃபஸ்ட் டைம் நான் கம்பெனி சென்டரில் இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. இவர்கள் அனைவரும் இறைவனின் அருளால் கடலில் கண்டெடுக்கப்பட்ட சிப்பிகள் ஆவார்கள். இவர்களைப் போன்று எத்தனை சிப்பிகள் நமது சமுதாயம் என்னும் கடலில் பதுங்கியிருக்கிறார்கள் என்பதை இறைவன் மட்டுமே நன்கு அறிவான். இவர்களைத் தொடர்ந்து டிகிரி முடித்த இளைஞர்களும் வெற்றி பெறும் பொருட்டு லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ், ஆயில் அண்ட் கேஸ் பைப்பிங் டிசைன் ட்ரைனிங், HR ப்ரொஃபஷனல், மெடிக்கல் கோடிங், பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட் சர்வீஸ் ட்ரைனிங், GIS ரிமோட் சென்சிங், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, விண்ட் மில் ஆப்ரேஷன் போன்ற துறைகளிலும், சாஃப்ட்வேர் துறையில் சாதிக்க நினைக்கும் இளைஞர்களுக்கு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், டேட்டா அனாலிட்டிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி ஆகிய துறைகளில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து அவற்றுடன் தொடர்புடைய துறைகளில் வேலை வாய்ப்பும் உறுதி செய்யப்படுகிறது. வெற்றி பெற்ற காணொளியையும் தங்கள் முன் சமர்ப்பிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். என்னோடய பேர் முகமது ஷா. எனக்கு சொந்த ஊர் வந்து கடைநல்லூர். மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். நான் வந்து அவிவா 8 ஆயில் அண்ட் கேஸ் டிசைன் இது ட்ரைனிங் எடுத்தேன். அதில் வந்து நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க. நான் வந்து சவுதி அரேபியாவுக்கு போனேன், ரியாத்துக்கு. கம்பெனி யூஎஸ் சர்வீஸ் டெக்கு. என்னுடைய சேலரி வந்து 5,000 இருக்குது. குட் மார்னிங். என் பேர் கமலேஷ். க்ரசன்ட்டில் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். CPDTI அப்படின்ட்டு ஒரு மேன் பவர் ஏஜென்சியில் வந்துட்டு என்னை வந்து ப்ளேஸ் பண்ணாங்க. அதில் வந்துட்டு 3 months வந்து பவர் பிளான்ட் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதில் பாய்லர், அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் யார்ட்ஸ் பற்றி டீட்டெயில்டாக வந்துட்டு கிளாஸ் எடுத்தாங்க. அந்த கோர்ஸில் வந்துட்டு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் எல்லாத்தையும் வந்துட்டு CPDTI எடுத்தாங்க. தென் நான் வந்துட்டு இப்போ பஹ்ரைனில் வந்துட்டு ப்ளேஸ் ஆகியிருக்கேன். அசிஸ்டன்ட் டெக்னீஷியனாக ப்ளேஸ் ஆகியிருக்கேன். ஸோ பஹ்ரைனில் வந்துட்டு 140 BHT + 30 வந்து அலாட் பண்ணாங்க. இந்தியன் மணிக்கு 40,000 கிட்ட வருது. தேங்க்யூ டு UNWO அண்ட் CPDTI. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட பேர் இமாம் அலி. நான் வந்து வேலூர்லேருந்து வந்திருக்கேன். இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் கோர்ஸை ஜாயின் பண்ணேன். அதில் வந்து ஜாப்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், கம்யூனிகேஷன் எப்படி டெவலப் பண்ணிக்கணும், அது எல்லாமே கற்றுக்கிட்டேன். அங்கே அரேஞ்ச் பண்ணதில் நான் ஃபஸ்ட்டு கம்பெனிலே நான் செலக்ட் ஆகிட்டேன். பெங்களூரில் செலக்ட் ஆகியிருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முபாரக் அலி. நான் சேலத்துலேருந்து வரேன். ஆல்ரெடி சேஃப்டி பற்றி ஓரளவுக்கு வந்து நாலேஜ் இருந்துச்சு. ஆனால் போதிய அளவுக்கு நமக்கு அதில் சர்டிஃபிகேட் இல்லாதனால எந்த கம்பெனிலுமே வந்து போக முடியல. அனுபவம் மூலிமா ஜெனிசிஸ் அகாடமியில் 3 மாதம் ட்ரைனிங் போயிட்டு அப்புறம் ஜெனிசிஸ் அகாடமி மூலிமா பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கேன். இப்போ மணலி பெட்ரோ கெமிக்கல் கம்பெனியில் மந்த்லி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 18,000. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து முகமது ஆஷிஃப். நான் வந்து திருவிதாங்கோடு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் படித்தேன். டெக் மஹிந்திரா ஃபவுண்டேஷனில் அனுபவம் மூலியமாக ஜாயின் பண்ணி படித்தேன். அம்பத்தூரில் ஒரு கம்பெனியில் எனக்கு செலக்ட் ஆகி இப்போ அங்கே தான் 2.5 மாதமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். என் பேர் மதன். என் சொந்த ஊர் திருவாரூர். கோட்-19 இங்கே பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் படித்தேன். நான் இப்போ ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். அந்த கம்பெனி பேர் வந்து ரைப்ஸ் இன்ஃபோடெக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என் பேர் வந்து ஜனீரா தாஜ். இப்போ என்னால் ஒரு ஓனாக வந்து ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ண முடியும். நான் மட்டுமே இருந்து ஃப்ரண்ட் எண்ட்லேயும் சரி பேக் எண்ட்லேயும் சரி பண்ண முடியும் என்னால். என் பேர் ஜெனிஃபர். நான் வந்து காரைக்குடிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இப்போது என்னை விட்டிங்கன்னா எல்லா ப்ளேஸ்மெண்ட்ஸுமே நான் கரெக்டாக க்ராக் பண்ணிவிடுவேன். நான் வந்து ஒரு கம்பெனியில் இப்போதைக்கு என் கையில் ஒரு ஆஃபர் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தீபா. நான் திருச்சியிலேருந்து வரேன். அங்கே வந்து ஒரு 35 எக்யூப்மெண்ட்ஸ் கற்றுருக்கோம் சார். கிரிட்டிக்கல் கேரு, ரேடியாலஜிக்கல் எக்யூப்மெண்ட்டு, அந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு. என்னோட பேர் அப்சல் அகமது. நான் கரூர்லேருந்து வரேன், ஈசநத்தம். நான் MBA HR ஸ்பெஷலைசேஷன் முடிச்சிருக்கேன். இப்போ வந்து நான் அந்த பிரான்ச்சுக்கு HR ஹியூமன் ரிசோர்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னராக அந்த பிரான்ச்சுக்கு அந்த ரோலுக்கு நான் செலக்ட் ஆகியிருக்கேன்.
இது மாதிரி வாய்ப்பு கொடுத்த அல்லா தாலாக்கும் நன்றி, அன்மோக்கும் நன்றி. இவர்கள் இன்று மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு காரணம் அவர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள சிறிது தியாகம் செய்தார்கள். ஆம், தங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து விடுபட்டு 2 முதல் 4 மாதங்கள் பயிற்சி பெற தயாராகி வந்தார்கள். அவர்களைப் போன்று கடந்த ஒரு வருடத்தில் 400க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நமது வழிகாட்டுதல் மூலம் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளில் சேர்ந்து இன்று உரிய வேலையுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். எனவே அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அனைவருக்கும் நம்முடைய வேண்டுதல் யாதெனில், நமது ஐக்கிய நல கூட்டமைப்பின் வழிகாட்டுதல்களின் மூலம் செயல்படுத்தப்படும் பல்வேறு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளில் உங்கள் ஊரில் உள்ள வேலை தேடும் இளைஞர்களை சேர்த்து அவர்களை செம்மைப்படுத்திய நன்மைகளையும் எதிர்கால சமுதாயத்தை சரியான பாதையில் வழிநடத்தியதற்கான நன்மைகளையும் வல்ல ரஹ்மானின் கிருபையினால் பெற்று இம்மை மற்றும் மறுமையில் இறைவன் பொருந்திக்கொண்ட மக்களாக அவனை சந்திக்கும் பாக்கியத்தை பெறுங்கள் இன்ஷா அல்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அத்தகைய பாக்கியத்தை பெற அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.